அனைவருக்கும் வணக்கம். வடிவச்சகல் கிராம சபை பிரிவிலே திருவச்சகுளம் போகேஸ்வர குடியேற்றவாசிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் நேரடியாக களவிஜயம் செய்து ஊடகங்கள் வாயிலாக வெளியில் கொண்டு வந்திருந்தோம். கடந்த 7ஆம் மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி நாங்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அந்த விடயங்களை வெளியில் கொண்டு வந்தோம். உண்மையிலே அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் உரிமடையில் இருக்கிறார்கள். அவர்கள் காணியை வழியாக்குகின்ற போது அவர்கள் மீது வழக்கை போட்டு பொரஸ்ட் வன இலாகா திணைக்களம் வந்து அவர்களை கைது செய்திருந்தார்கள். வழக்கு 3 வருடங்களுக்கு மேல் நடைபெற்று வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்திலே தான் போகேஸ்வர கிராமவாசிகளால், குறிப்பாக மஹிந்தவனுடைய மொட்டு கட்சியினுடைய அமைப்பாளராக இருக்கிற பிமல் தர்மராசா போன்ற குழுவினரால் வந்து அந்த இடம் டோசர் மூலம் தள்ளப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அங்கே விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த விடயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம், ஊடகங்கள் வாயிலாக வெளியில் கொண்டு வந்திருந்தோம். இந்த இடத்துக்கு கடந்த மாதம் 30ஆம் தேதி அந்த இடங்களை பார்வையிடுவதற்காக வன்னியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு பத்மநாபன் சத்தியலிங்கம் அவர்களும் வவுனியா வடக்கு பிரதேச தவிசாளர் உள்ளிட்டவர்களும் வந்து அந்த இடத்துக்கு சென்ற போது அந்த இடத்துக்கு வருகை தந்த இந்த காணியை ஆக்கிரமித்து இருக்கின்ற பிமல் தர்மதாசா போன்றவர்களுடைய குழுவினர் அந்த இடத்துக்கு வருகை தந்து அந்த இடத்தை வருகை தந்தவர்களை பார்த்து அச்சுறுத்துகின்ற பாணியிலே எங்களுடைய பெயர்களை, என்னுடைய பெயரினையும் இங்கே பிரதேச உறுப்பினராக இருக்கிற துர்ராசா தமிழ்ச்சேன் அவர்களுடைய பெயரையும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் அவருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவர்கள் இங்கே இருக்கிறார்களா, அவர்களை நாங்கள் வெட்டுவதற்காகத்தான் இங்கே வந்தோம், அவர்களை கொலை செய்யத்தான் வந்தோம்னு சொல்லி அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு முன்னால் இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருந்தார்கள். அதற்கான காணொலிகள் அவர்கள் அந்த அச்சுறுத்துகின்ற கதைத்த காணொலிகள் கூட எங்களிடம் இருக்கின்றது. எனவே இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக இது போகேஸ்வர போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த இடத்துக்கு போவது உயிர் அச்சுறுத்தல் இருக்கிற காரணத்தால் வந்து நாங்கள் இன்றைய தினம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் காரியாலயத்துக்கு வருகை வந்து ஒரு முறைப்பாடை வழங்கியிருக்கிறோம். நேரடியாக அவர்கள் போகேஸ்வர போலீஸ் நிலையம் ஊடாக இந்த விடயங்களை அணுகுவதற்காக அந்த போகேஸ்வர போலீஸ் நிலையத்துடைய அலுவலருக்கு இந்த விடயத்தை SSP அவர்கள் பணித்திருக்கின்றார். உடனடியாக இந்த விசாரணையை முன்னெடுக்குமாறு, எனவே அதற்கான வாக்குமூலத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து திருவச்சகுளம் தமிழர்களுடைய பூர்வீக நிலம், அந்த நிலத்தை அடாத்தாக ஆக்கிரமித்து அரச திணைக்களங்களுடைய முழுமையான ஆதரவுடன் அந்த நிலங்களை ஆக்கிரமித்து இன்றைக்கும் அந்த இடங்களை வெளியில் கொண்டு வருகின்ற சமூக செயற்பாடுகள் மீது அச்சுறுத்துகின்ற செயற்பாடை இந்த போகேஸ்வரில் குடியேற்றி இருக்கின்ற பிமல் தர்மதாசா போன்றவர்கள் செயற்படுத்தி வருகின்றார்கள். மீளவும் இந்த 2025ஆம் ஆண்டு 210 ஏக்கர் நிலம் அங்கே விவசாயம் செய்யப்பட்டிருக்கின்றது. காணி சொந்தக்காரர்கள் அந்த வயலை உழுவதற்கோ அல்லது காணியை வெளியாக்குவதற்கோ தடை போட்டு நீதிமன்றம் வரை கொண்டு சென்ற இந்த திணைக்களங்கள் இன்னைக்கு குடியேற்றவாசிகள் போய் அந்த இடத்துல சிங்கள மக்கள் அந்த இடத்தை காணியை வெட்டி வயல் செய்வதற்கு அனுமதித்திருக்கின்றார்கள். இது ஒரு மோசமான செயற்பாடு. தமிழர்களுடைய காணிகள் தமிழர்களிடம் வழங்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் இந்த காணிக்கு எதிரான போராட்டங்களை செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் உயிர் அச்சுறுத்தல் என்பது ஒரு ஆபத்தான விடயம் என்ற அடிப்படையில் நாங்கள் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் காரியாலயத்திலே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் இந்த திருவச்சகுளத்தை மீட்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் நிச்சயமாக இந்த மக்களோடு இணைந்து செயற்படுவோம் என்ற விடயத்தையும் இதில் பதிவு செய்து கொள்வோம்.